Hello student, example sum 1.21. Find the inverse of the A. A உடைய inverse matrix find பண்ணும். By Gauss-Jordan method apply பண்ணி find பண்ணும். Gauss-Jordan method நாவே unit matrix ஓட comparing பண்ணும். Identity matrix A by unit matrix equal A matrix 2 1 1 3 2 1 2 1 2 unit matrix 1 0 0 0 1 0 0 0 1. Gauss-Jordan method நாவே இங்கே இருக்கக்கூடிய யூனிட் மேட்ரிக்ஸ் இங்கே வந்துடும். இங்கே வரும்போது இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சுன்னா அதுதான் நமக்கு A இன்வர்ஸ். இது R1 R2 R3. Gauss-Jordan மெத்தடில் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருக்குன்னா இதை 2வால் டிவைட் பண்ணலாம். இல்லைனா R2 மைனஸ் R1 கொடுக்கலாம். இல்லாட்டி மைனஸ் R1 ப்ளஸ் R2 கொடுக்கலாம். இப்போ நம்ம R1 இம்ப்ளைஸ் மைனஸ் R1 ப்ளஸ் R2 கொடுத்துரும். ப்ளஸ் R2 ரஃப் ஒர்க்கை நம்ம வந்து சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R1 இம்ப்ளைஸ் மைனஸ் R1 ப்ளஸ் R2. இப்போ மைனஸ் R1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். R1ங்கிறது நமக்கு இங்கே இருக்குது. R1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -2 -2 -1 -1 -1 0 0. நெக்ஸ்ட்டு R2 அப்படி ஆட் பண்ணுங்கள். R2ல் 3 2 1 0 1 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 1 0 -1 1 0. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா வந்து R1ங்கிற ப்ராசஸிங் நடந்தது. அப்போ R1ல் இதை ரைட் பண்ணும். அப்போ R1ல் இதை ரைட் பண்ணிடலாம். R1 ரைட் பண்ணும்போது 1 1 0 -1 1 0. நெக்ஸ்ட் R2லையும் R3 எந்த ப்ராசஸிங் நடக்கல அதை அப்படியே ரைட் பண்ணிடலாம். 3 2 1 0 1 0 2 1 2 0 0 1. இப்போ R1ல் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்கனால R2ல் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் R3ல் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம ஜீரோவாக மாற்றிடலாம். ஜீரோவாக மாற்றுறதுக்கான ப்ராசஸிங். அப்போ R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்கலை, ஆனால் R2லையும் R3லையும் ப்ராசஸிங் நடக்குது. அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 3 R1. R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 2 R1. எதை ஃபிக்ஸராக வச்சுருக்கோமோ அது இந்த சைடு வரணும். எதை ஃபிக்ஸராக வச்சுருக்கோமோ அது இந்த சைடு வரணும். எது ஃபிக்ஸராக இல்லாமல் இருக்குதோ ப்ராசஸிங் நடக்குதோ அது ஃபுல்லாக வந்து R2னா இங்கே வந்து R2 இருக்கணும். இங்கே R3னா இங்கே R3 இருக்கணும். இப்போ இந்த ப்ராசஸிங்கை நம்ம ரஃப் ஒர்க்காக சைடில் ரைட் பண்ணலாம். R2ல் ப்ராசஸிங் நடக்குது. R2 இம்ப்ளைஸ் R2ல் ப்ராசஸிங் நடக்கும்போது R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 3 R1 R2 ரைட் பண்ணுங்கள். R2 ரைட் பண்ணால் 3 2 1 0 1 0 மைனஸ் 3 R1 R1 மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 0 ப்ளஸ் 3 -3 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0 -1 1 3 -2 0. இந்த ப்ராசஸிங் என்ன நடந்ததுன்னா R2ல் நடந்திருக்குது. அப்போ R2ல் ப்ராசஸிங் நடந்திருக்குது. அது நடந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்கலை. அப்போ R1 ஃபஸ்ட் நம்ம ரைட் பண்ணிக்கலாம்.
R1ல் அப்படி எழுதிருங்க 1 1 0 மைனஸ் 1 1 0. R2ல் நடந்த ப்ராசஸிங் 0 மைனஸ் 1 1 3 மைனஸ் 2 0. R3ல் நடக்கக்கூடிய ப்ராசஸிங்கை சைடில் ரப்போருக்கு ரைட் பண்ணிக்கலாம். R3ல் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் R3 அப்படியே ரைட் பண்ணுங்கள். R3 வந்து 2 1 2 0 0 1 மைனஸ் 2 R1 மைனஸ் 2 R1. R1 மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். R1 மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 மைனஸ் 2 0 ப்ளஸ் 2 மைனஸ் 2 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 மைனஸ் 1 2 2 மைனஸ் 2 1. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குது? R3ல் முடிஞ்சிருக்கு. அப்போ R3ல் ரைட் பண்ணிடுங்க 0 0 மைனஸ் 1 2 2 மைனஸ் 2 1. இப்போ R1 நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சு R1 ஃபிக்ஸ்டாக வச்சு இது கீழே உள்ள எலமெண்ட்டை ஃபுல்லாக நம்ம 0 மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸில் R2ல் உள்ள செகண்ட் எலமெண்ட் நமக்கு வந்து 1 இருக்கணும். இந்த எலமெண்ட் நமக்கு வந்து 1 இருக்கணும். இங்கே மைனஸ் 1 இருக்குது. அப்போ R2 ஃபுல்லாக நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடலாம். R2 implies மைனஸ் R2. அப்போ R1லையும் R3லையும் எந்த ப்ராசஸிங் நடக்கலை. அப்போ R1ஐயும் R3ஐயும் அப்படியே ரைட் பண்ணிடலாம். R1ஐயும் R3ஐயும் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 1 1 0 மைனஸ் 1 1 0. R2வை மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 1 மைனஸ் 1 மைனஸ் 3 2 0. R3ல் எந்த ப்ராசஸிங் நடக்கல. 0 மைனஸ் 1 2 2 மைனஸ் 2 1. இப்போ R2ல் உள்ள செகண்ட் எலமெண்ட் 1 இருக்குது. அப்போ மேலே உள்ள எலமெண்ட்டையும் கீழே உள்ள எலமெண்ட்டையும் நம்மளால் 0வாக மாற்ற முடியும். மேலே உள்ள எலமெண்ட்டையும் கீழே உள்ள எலமெண்ட்டையும் நம்மளால் 0வாக மாற்ற முடியும். இப்போ R1 implies R1லையும் R3லையும் ப்ராசஸிங் நடக்குது. R2ல் எந்த ப்ராசஸிங் நடக்கல. R1 implies R1 மைனஸ் R2. நெக்ஸ்ட்டு R3 implies R3 ப்ளஸ் R2. ரப்போருக்கு நம்ம சைடில் எழுதிக்கலாம். R1 implies R1 மைனஸ் R2. R1 ரைட் பண்ணுங்கள். R1 ரைட் பண்ணோம்னா R1 1 1 0 மைனஸ் 1 1 0 மைனஸ் R2 R2 மைனஸ் ரைட் பண்ணுங்கள். 0 மைனஸ் 1 1 3 மைனஸ் 2 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 0 1 2 மைனஸ் 1 0. இந்த ப்ராசஸிங் எங்கே வரணும்னா R1ல் வரணும். அப்போ R1ல் நம்ம ரைட் பண்ணிடலாம். R1ல் ரைட் பண்ணால் 1 0 1 2 மைனஸ் 1 0. நெக்ஸ்ட்டு R2ல் எந்த ப்ராசஸிங் நடக்கலை. R2வை நம்ம ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். அதனால் R2 அப்படி ரைட் பண்ணுங்க. 0 1 மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 2 0. R2வை ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். எதை ஃபிக்ஸடாக வச்சுருக்கோமோ அது இந்த சைடு வந்துடும். அதில் R1 ஃபிக்ஸடாக வச்சுருந்தோம். அதில் R1 நம்ம ஃபிக்ஸடாக வச்சுருந்தோம். அது அந்த சைடில் இருந்தோம். அதே மாதிரி இதில் R2 ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். இது இந்த சைடில் இருக்குது. ரைட் சைடாக எழுதுறாப்புல நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு R3 உள்ள ப்ராசஸிங் ரைட் பண்ணிடலாம். R3ல் என்ன ப்ராசஸிங் நடக்குன்னா R3 implies R3 ப்ளஸ் R2. R3 ரைட் பண்ணுங்கள். R3 ரைட் பண்ணோம்னா R3 0 மைனஸ் 1 2 2 மைனஸ் 2 1. R2 ரைட் பண்ணுங்கள். R2 0 1 மைனஸ் 1 மைனஸ் 3 2 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 0 1 மைனஸ் 1 0 1. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்துருக்குன்னா R3ல் நடந்திருக்குது. அப்போ R3ல் அப்படியே ரைட் பண்ணிடுங்க. R3ல் ரைட் பண்ணால் 0 0 1 மைனஸ் 1 0 1. இப்போ
R2 ஃபிக்ஸடாக வச்சு மேலே உள்ள எலமெண்ட்டையும் கீழே உள்ள எலமெண்ட்டையும் 0 மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு R3 நம்ம ஃபிக்ஸடாக வச்சு R3 ஃபிக்ஸடாக வச்சு இந்த மேலே உள்ள 2 எலமெண்ட்டையும் 0 மாற்றணும். மேலே உள்ள 2 எலமெண்ட்டையும் நம்ம 0 மாற்றணும். அப்போ R3ல எந்த ப்ராசஸிங் நடக்கலை, ஆனால் R1லையும் R2லையும் ப்ராசஸிங் நடக்குது. அப்போ R1 இம்ப்ளைஸ் R1 மைனஸ் R3 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதை அந்த சைடு ரைட் பண்ணிக்கணும். R2 இம்ப்ளைஸ் R2 ப்ளஸ் R3. இப்போ R1லையும் R2லையும் ப்ராசஸிங் நடக்குது. அப்போ R1 இம்ப்ளைஸ் R1 மைனஸ் R3. இப்போ R1 ரைட் பண்ணுங்கள். R1 ரைட் பண்ணால் 1 0 1 2 மைனஸ் 1 0 மைனஸ் R3. R3யை மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். R3யை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். R3யை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும். 0 0 மைனஸ் 1 ப்ளஸ் 1 0 மைனஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 0 0 3 மைனஸ் 1 மைனஸ் 1. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குது? R1. அப்போ R1ல் ரைட் பண்ணிடலாம். நம்ம R1 ரைட் பண்ணால் 1 0 0 3 மைனஸ் 1 மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு R2ல் ப்ராசஸிங் நடந்தது. R2ல் R2 ரைட் பண்ணுங்கள். R2 ரைட் பண்ணால் 0 1 மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 2 0. R3 ரைட் பண்ணுங்கள். R3 0 0 1 மைனஸ் 1 0 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 1 0 மைனஸ் 4 மைனஸ் 2 1. இது எங்கே நடந்திருக்குன்னா R2ல் நடந்திருக்குது. அப்போ R2ல் இதை ரைட் பண்ணிடலாம். நம்ம 0 R2ல் 0 1 0 மைனஸ் 4 மைனஸ் 2 1. R3 நம்ம ஃபிக்ஸாக வச்சுருக்கோம். அப்போ R3 அப்படியே ரைட் பண்ணலாம். எந்த ப்ராசஸிங் நடக்கலை. 0 0 1 மைனஸ் 1 0 1. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் என்ன செஞ்சுருந்தோம், காஸ் ஜோர்டன் மெத்தட் அப்படின்னா வந்து யூனிட் மேட்ரிக்ஸோட கம்பேரிங் பண்ணோம். இங்கே உள்ள யூனிட் மேட்ரிக்ஸ் இங்கே வந்துருச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை A இன்வர்ஸ்ன்னு சொன்னோம். அப்போ அதே மாதிரி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸாக கிடச்சிருச்சு. அப்போ நமக்கான A இன்வர்ஸும் கிடச்சிருச்சு. அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் 3 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் 2 1 மைனஸ் 1 0 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நமக்கு தேவையான இந்த ஆன்சரில் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குது. எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரோவை பார்த்தோம்னா 0 1 மைனஸ் 1 மைனஸ் 3 ப்ளஸ் 2. இந்த இடத்துல மைனஸ் 2 அப்ளை பண்ணிட்டோம். அந்த மைனஸ் 2 மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். மைனஸ் 2 இங்கே வராது, இங்கே ப்ளஸ் 2 வரும், இங்கேயும் ப்ளஸ் 2 வரும். அப்போ நமக்கு தேவையான ஆன்சரில் இங்கே ப்ளஸ் 2 மட்டும் கிடைக்கும். இதே நமக்கு தேவையான ஆன்சர்.